Hi everyone, welcome to Jopreet's Kitchen. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ரூட் அதாவது மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து நான் பிரஷர் குக்கர்ல வேக வச்சிருந்தேன். சோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர்ல இது ஒரு 2 to 3 விசில்ஸ்க்கு வேக வச்சிருங்க. அப்புறமா இந்த பீட்ரூட் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸில அரைக்க போறோம். சோ லைட்டா தண்ணி ஊத்தி அரைச்சா போதும், ரொம்ப தண்ணியாலாம் பேஸ்ட் இருக்க கூடாது. சோ அந்த வேக வச்ச தண்ணியை வந்து கூட நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது வேஸ்டா கீழே ஊத்தாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல முட்டையை உடைச்சி ஊத்துங்க, நல்லா பீட் பண்ணுங்க. ஸோ 2 முட்டையும் அட் அ டைம் வந்து போடக்கூடாது. நான் செகண்ட் முட்டையும் ஆட் பண்ணிட்டேன், இது நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி கையிலேயே நீங்க பீட் பண்ணலாம், இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் கூட இருக்கு, அதில் கூட பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்மூத்தா வர்ற வரைக்கும் பீட் பண்ணுங்க. அடுத்து பீட்ரூட் பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ பீட்ரூட் பேஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப் தயிர் ஆட் பண்ணுங்க. இப்போ 1/4 கப் வெல்லம் ஆட் பண்ணுங்க. நான் இதில் கருப்பட்டி வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஸோ கருப்பட்டி வெல்லம்க்கு பதிலாக நீங்கள் சுகர், அதாவது ரிஃபைன்டு சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர், ஹனி, தேன் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெல்லம் இல்லைன்னா தேன் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக தான் வரும், கேக்கோட கலரு. இது ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டான கலராக இருக்கும். அடுத்து நான் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் ஒரு 1/4 கப் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பட்டர்ஸ்காட்ச் நட் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா லைட்டாக இடித்து கல்லில் இடித்து அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது வால்நட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வால்நட்டும் வந்து முழுசாக போட வேணாம், அது கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. இப்போ ஃபைனலாக 1/2 கப் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய், பட்டர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ வெட் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஸோ கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மல்டிகிரெயின் ஆட்டா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லைட்டாக உப்பு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இனி இந்த மாவை வந்து அந்த வெட் பேட்டர்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ சைட் பை சைட் வந்து நீங்கள் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணுங்க, அதாவது 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணுங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ ஓவன் இல்லாதவங்க வந்து இது ஸ்டீமரில் கூட பேக் பண்ணலாம், அதாவது ஸ்டவ்வில் வந்து ஸ்டீமர் வச்சு அதில் நீங்கள் இந்த கேக் செய்யலாம். ஸோ அதுக்கான ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் அந்த ரெசிபிக்கான லிங்க்கை கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம கேக் பேனில் வந்து இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு இந்த கேக்கை பேக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கேக் வெந்துருச்சா இல்லையான்ட்டு ஒரு டூத் பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்க. அப்படி வேகலைன்னா டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு. பீட்ரூட் கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஒரு 35 மினிட்ஸுக்கு நான் வேக வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள், டூத் பிக் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி கேக்கு வந்து இன்னும் வேகலை அப்படின்னா நீங்கள் திரும்பியும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் வேக வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கேக் வெந்துருச்சு. இனி கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த பேன்லேருந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம்.